ஐயையோ! பொய்யா பேசுறாங்கப்பா. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற பிரான் மலையில் 1000 ஆண்டு பழமையான முருகன் கோயில் ஒன்று இடிக்கப்பட்டு தற்போது அந்த இடத்துல அது மசூதியாக கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சமூக வலைதளத்தில் செய்தி ஒன்று பரவிட்டுருக்கு. ஆனால் அது தேவையில்லாமல் வேணுமென்னே பரப்பப்பட்டு வர வதந்தின்னு தமிழக அரசு தனது தகவல் சரிபார்ப்பக இணையதளத்தில் தெரிவிச்சிருக்கு. சிவகங்கை மாவட்டம் பிரான்மலையின் அடிவாரத்தில் கொடுங்குன்றநாதர் திருக்கோயில் இருக்கு. அந்த மலையோட உச்சியில வெற்றி விநாயகர் ஆலயம், பாலமுருகன் கோயில், ஷேக் அப்துல்லா அவ்லிகா தர்கா ஆகியவை தனித்தனியாக வெவ்வேறு இடங்கள்ல இருக்கான். இப்பவும் அந்த மலை மேல உள்ள கோயில்களுக்கு பக்தர்கள் போயிட்டு தான் இருக்காங்க. ஆனா அங்க இருந்த கோயிலை இடிச்சிட்டு மசூதி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றது பொய்யான தகவல்னு அரசு விளக்கம் அளிச்சிருக்கு. திருப்பரங்குன்றம் மலையில ஆரம்பிச்சு இந்து கோயில் காணிக்கைகளை மசூதிகளுக்கு பயன்படுத்துறாங்க, இந்து கோயில்களை இடிச்சு மசூதி கட்டுறாங்க இப்படின்னு கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்கள மத ரீதியா தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குற சில பேர் இருக்கத்தான் செய்றாங்க. ஆனா இவங்க சொல்றது தான் பெரும்பாலான மக்கள் நம்புறதும் நடந்துட்டு தான் இருக்கு. ஏற்கனவே மத பிரச்சனையை கிளப்பி விட்டு தான் 2 நாட்டுக்கு மத்தியில போர் எண்ணத்தையே கிளப்பியிருக்காங்க. இங்க யாரை மோத விடணும்னு இப்படி தூண்டி விட்டு இருக்காங்கன்னு தெரியலையே.